இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து ப்ரைமா இல்லையான்றதை வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பரோட கான்செப்ட் வந்து என்னன்றதை வந்து பார்த்துடலாம். ப்ரைம் நம்பரோட கான்செப்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து யூசர் வந்து என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் வந்து ஒரு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம வந்து 7 வச்சுப்போம். இப்போ இந்த நம்பர் வந்து 1ஆலையும் அதே மாதிரி 7ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்கிறோம். வேறு நம்பர் எடுத்துப்போம். இப்போ வந்து லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெவல் வந்து 1ஆலையும் அதே மாதிரி 11ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ இதுவும் வந்து ப்ரைம் நம்பர். இப்போ வேறு நம்பர் இப்போ வந்து இன்னொரு நம்பர் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 6ன்றது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 6ன்றது வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 4ஆல் டிவைட் ஆகும், அதே மாதிரி 6ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து நாட் அ ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி நம்பர் தான் வந்து ப்ரைம் நம்பர், இல்லைனா ப்ரைம் நம்பர் இல்லைன்றது வந்து சொல்கிறோம். இது எப்படி ப்ரோக்ராம் மூலயமா பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், கன்சோல் இன்புட் அவுட்புட், அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயினுக்குள்ளே வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட்சிஹெச் ஃபங்க்ஷனையும் வந்து கால் பண்ணிக்கலாம். நான் யூசர்கிட்ட வந்து ஒரு நம்பர் வாங்குகிறேன். அந்த நம்பரை வந்து என்னென்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து printfல வந்து மெசேஜ் வந்து ஷோ பண்ணுறேன், என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்றதை. அடுத்து ஸ்கேனஃபில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு அப்புறம் வந்து ஆம்பர்சன் என்ன யூசர்ட் வந்து வேல்யூவை வாங்கி என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பில் வந்து எனக்கு வந்து i = 2, i <, என்னோட அதாவது யூசர் என்ட்ரு பண்ண வேல்யூவோட பாதி வரை என்னோடய லூப் வந்து போனால் போதும். அது பாதி வரை லூப் வந்து போனால் போதும். அதுலேயும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த நம்பர் வந்து ப்ரைமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் ஃபார் i = 0, i <n/2, i ++ ஒரு தடவையும் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் n மாடுலோ i = 0, இப்போ வந்து யூசர் என்ட்ரு பண்ண வேல்யூவை என்னில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை ஒரு தடவையும் ஐ வேல்யூ வச்சு டிவைட் பண்ணுறோம். அதாவது மாடுலோ டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறோம். ரிமைண்டர் வந்து 0ஆக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து f = 1ன்னு சொல்லி செட் ஆகணும். அதோட லூப் வந்து பிரேக் ஆகணும். இப்போ நான் மேலே போய் ஐயோட வேல்யூவையும் எஃப்போட வேல்யூவையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். i, f = 0ன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் f = 0னே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து printfல வந்து என்ன வரணும் அப்படின்னா, கிவன் நம்பர் இஸ் ப்ரைம்னு வரணும். இல்லை அப்படின்னா கிவன் நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம்னு வரணும். அதனால் இஃப் f = 0னே இருந்துச்சுன்னா printf கிவன் நம்பர் இஸ் ப்ரைமு, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், என்ன. அப்படி இல்லைன்னா எல்ஸில் வந்து printfல given number is not a prime, format specifier %d, என்ன.
இப்போ யூசர் வந்து n ஈக்குவல் டு 1, இப்போ யூசர் வந்து என்னோட வேல்யூ 1ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து லூப்புக்குள்ளே போகாமல் பிரிண்டப்பில் வந்து கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் சொல்லி பிரிண்ட் ஆகணும். அதுக்காண்டி நான் வந்து இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா பிரிண்டப்பில் கிவன் நம்பர் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ன என்ட்ரு பண்ணுறேன்னா n ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லூப் வந்து எப்படி ஆரம்பிக்கணும், i ஈக்குவல் டு 2, i less than 3, i ++ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இஃப்பில் வந்து என்ன இருக்குன்னா என்னோட வேல்யூ வந்து 6 மாடுலோ ஐயோட வேல்யூ வந்து 2. இப்போ இது வந்து டிவைட் ஆச்சு அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு வந்து 0ன்னு சொல்லி வந்துடும். 0ன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து f ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு செட் ஆயிரும். 1ன்னு சொல்லிட்டு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து லூப் வந்து இங்கே பிரேக் ஆச்சுன்னா எங்கே வரும்னா டேரெக்டாக இஃப் கண்டிஷனுக்கு வரும். இஃப் i ஈக்குவல் டு 0 பார்க்கும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு கிவன் நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். என்னோட வேல்யூ வந்து நான் வந்து 7 சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். கிவன் நம்பர் இஸ் ப்ரைம்னு சொல்லிட்டு வருது. திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 12 என்ட்ரு பண்ணுறேன். கிவன் நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம்னு சொல்லிட்டு வருது. தேங்க்யூ. ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் ஸ்விட்ச் கேஸ், அதே மாதிரி பாலிண்ட்ரோம் ஆர் நாட், ஆர்டர் ஈவன், இந்த வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள்.